நமக்கு யாருக்காவது தோணுதா, சாமி என்னால இந்த உடம்பு கூட வாழ முடியல சாமி, என்னை கூட்டிட்டு போன்னு சொல்றோமா என்ன? பூசை பண்றது, யாகம் செய்வது, கோயிலுக்கு போறது எல்லாம் தெரியுமா? தயவு செய்து இந்த உடம்பு விட்டு பிரிச்சிடாத என்ன. இது கூடவே நான் இருக்கணும், இது கூடவே நான் இருக்கணும், எனக்கு மட்டும் சாவே வந்துடக்கூடாது, நான் அப்படியே இதை பிடிச்சு நிக்கணும் அப்படிங்கறத சாமியே கும்பிடும். நாம சாமி கும்பிடுறோம் எதுக்காக? இந்த உடம்புக்குள்ள கிடக்கணுங்கிறதுக்காக. நான் மாணிக்க வாசகர் தான், சாமி எனக்கு இந்த உடம்பு வேண்டாம் சாமி, முடியலப்பா, என்னால ஒன்னும் செய்ய முடியல, தயவு செய்து என்னை கொஞ்சம் கூட்டிட்டு போ. அப்படித்தான் சிவபுராணம் பாடி இருக்கிறார். நாம சிவபுராணம் படிப்பதெல்லாம் இந்த உடம்போடவே இருக்கணும் சாமி, இந்த உடம்போடவே இருக்கணும் சாமி அப்படிங்கிறதுக்காக படிச்சுட்டு இருக்கோம். என்ன செய்வது? நம்ம அறிவு அவ்வளவுதான் வேலை செய்யும்.